ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். வெங்கட் பிரபு சார் இங்கே வந்து அட்டகத்தி அப்போ ஷூட் அப்பயே எதிர்பார்த்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே வந்திருக்கேன். அது ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாருக்கூடையும் இருக்கிறது சந்தோஷம் தான். அண்ட் ஜே பேபி அந்த வெயிட் இல்லை, நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டு இருந்தோம். ஆனால் படத்துக்காக அந்த வெயிட்டை கொஞ்சம் அதிகம் பண்ணி காமிச்சது. இப்போ திருப்பி நார்மல் ஆகிட்டு இருக்கு. ஜே பேபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசுல போய் சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அந்த மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆயிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீன் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கும். நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும்போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியரான மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் நான் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அது நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்படி ஹீரோ ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள் அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்ன கூப்பிட்டாங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் இருக்கிறது. இந்த லைன்ல நான் எப்படி வந்து உக்காந்துக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். என்னன்னா என்னால இந்த சாங்லாம் பார்த்தனால கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். இந்த படத்துக்குள்ள வந்து சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னாதான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. நான் ஒவ்வொரு மேடையிலையும் இதை சொல்கிறது வந்து இப்போ சுரேஷ் அண்ணனா என்னோட அண்ணனாக தான் பார்க்குறேன். ஸோ ஒரு அண்ணனுடைய படத்துக்கு வந்து நிற்கிற மாதிரி தான் அந்த மேடையில் நிற்கிறேன். இன்னும் ரொம்ப எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லும்போது, ஊர்வசி போன்று ஒரு ஆகச்சிறந்த திரையாளுகளோட இந்த மேடையை பகிர்றதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சுரேஷ் அண்ணா வந்து என்கிட்ட திரைக்கதையாக படிக்க கொடுக்கும் பொழுது நான் வாசித்தேன். அதில் 2 விஷயம் எனக்கு மெயினாக தோணுச்சு. என்னென்னா, இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஒரிஜினலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்கள் திரைப்படங்கள் பார்த்து ஒரு திரைக்கதை எழுதும்பொழுது நம்மை மீறி அதில் சில கிளிஷேஸ் வந்து உள்ளே வந்துடும். நம்ம பார்த்த சினிமாக்களுடைய சப்கான்ஷியஸ் வந்து உள்ளே அப்ளை ஆகிடும். ஆனால் இந்த திரைக்கதை வந்து ஒரு மனித வாழ்வினுடைய அபத்தங்களை வந்து இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ரொம்ப ஒரிஜினலாக அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு நான் கேட்ட ஒரே கேள்வி அவர்கிட்ட, அந்த அம்மா கேரக்டர் யார் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் தான் சொன்னார், என் மைண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில, அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அது ஊர்வசி இட்ஸ் ஐ ரியலி மூவ். ஏன்னா அவங்க அந்த படத்தை வந்து இப்போ நான் அந்த ஒரு சீன் நான் படம் பார்க்கல, அந்த போலீஸ்காரங்களோட அவங்க அந்த பேசுகிற சீனில் அந்த மேட்னஸ் வெளிப்பட்ட தருணம் வந்து பயங்கர ஃபெனாமினலாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் அமையக்கூடிய ஒரு சான்றாக தான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு தாய்மை என்கிற உணர்வு இந்த சமகாலத்தில் நமக்கு அதன் மீது என்ன பொருள் வச்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அம்மாக்கள் இப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷனில் அவங்க பயங்கரமான ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க, நம்ம அம்மாவை கடைசி எப்போ சினிமாவுக்கு நம்ம கூட்டு போனோங்கிற கேள்வி நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் திரும்பவும் நம்மளுடைய அன்பை ஒரு மீட்டுருவாக்கம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் வந்து இந்த படம் வந்து உருவாக்கிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ படத்தில் வேலை செய்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வர திரைப்படங்களின் மீது இருக்கிற ஒரு பொது புத்தியை நம்ம தொடர்ந்து உடைச்சிட்டே வரோம். ஜே பேபி அப்படி உடைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். கண்டிப்பாக இந்த படங்களை நம்ம அம்மாக்களோட போய் பார்க்கணும்னு நான் வந்து விரும்பி படக்குழுவினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.